நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லியை அப்படியே சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து துன்புறுத்தி இருக்காங்க, மயக்கத்தில் விழுந்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் போறாரு. அந்த சமயத்தில் மல்லியை வெளியே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லியை அசாத அழுங்காம குலுங்காம வெளியே கூட்டினு வராங்க. அந்த சமயத்தில் பார்க்கணுமே, மல்லி அப்படியே சும்மா நட்டுங்கிறாங்க, குளிரில் வலி தாங்க முடியல. ஒரு பக்கம் உடம்பெல்லாம் ரத்த காயம், கூட்டின்னு வரும்போது அப்படியே சும்மா கை காலெல்லாம் ஒரு பக்கம் நடிங்க. அதை பார்த்து விஜய் கண் கலங்கிறது ஒரு பக்கம். ஐயோ மல்லி, இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள குறுகி அழுறாரு ஒரு பக்கம். அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம விஜய் ஆடாது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதறி அழுறாருன்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது? நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூமெண்ட் எப்படி இருக்கணும், அதை பத்தி தான் நம்ம யோசிச்சாகணும். வேற ஆப்ஷன் இல்லை இந்த இடத்துல நமக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் ஓடினே இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து நாங்கள் வந்தாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வரலைங்க. அவங்க வராது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தாங்கன்னா, அம்மாவை இந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் கூனி குறுகி போயிட்டு இருக்கோம் அந்த குழந்தை. அதனால அந்த குழந்தை வராதே நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க கதறி ஆள்றாங்க. ஐயோ என் மகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் சரியான கேடு கட்டவங்க, அந்த தப்பை பண்ணதே அவள் தான். ஆனால் இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நீங்கள் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்குறீங்க? உங்களோட டீட்டெயிலே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க, அதில் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? அவங்களாம் மேலே தப்பு இருக்குல்ல, தப்பு இருக்கிறதுனால எல்லாரும் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணன் நின்று, உனக்கு மனசாச்சுன்றதே இல்லையா, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் மல்லியை எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்தணும்னே நினச்சின்னு இருக்கியா, நீ எல்லாம் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடா. அந்த அக்யூஸ்ட் ஒரு பக்கம் உண்மையை சொல்லிட்டா வேற லெவலில் இருக்கான். அப்படியே சும்மா அங்கேயும் ராஜேஸ்வரியா வச்சு கும்முன்னு கும்பலா அவனும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல மாட்டேன்றான். அப்போ என்னடா நடந்துச்சு, என்னடா பண்ண போறோம், இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்துல தான் போயின்னு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு இருக்கு. அந்த எண்ட் கார்டு எப்போ வரும், எதில் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அடிச்சு. ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்காக தான் இப்போ வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் பதட்டம் அதிகமாகவே இருக்குது. எங்கடா நம்மளை மாட்டி விட்டுருவாங்களோ, நம்ம மாட்டிக்க போகிறோம்ளோ, ஐயோ இதுக்கு மேலே நம்ம மாட்டினா நிறையா பிரச்சனைலாம் ஒரு பக்கம் சந்திக்க வேண்டியது இருக்குமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமும் இருக்குது பதட்டமும் இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டில அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வெளியே நம்ம காட்டக்கூடாது, வெளியே காட்டினா நம்மளை பிடிச்சி புழிஞ்சிருவாங்க ஜூஸு, அதனால் உள்ளுக்குள்ளே வச்சு கமுக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக இருக்காங்க. இது ஆனால் வெளியே வந்துச்சு அவங்களுக்கு சர்ற வெட்டி தான். அப்போ தெரியும் அவங்களுக்கு யார் எங்கள் கிங் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தானே மல்லிகிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, இப்போ பரவாயில்லையா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போ வந்து மல்லிகிட்ட எதுவும் பேச விரும்பலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவர் துன்புறுத்தி இருக்கிறது அவருக்கே புரியுது. நம்ம போய் பேசினா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட இந்த மருந்து இதெல்லாம் எட்டு போய் மல்லி அம்மாவுக்கு வச்சு விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க. உடனே அதெல்லாம் மருந்தை எட்டுன்னு வந்து அன்னபொன்னி பாட்டி கிட்ட கொடுத்து நம்ம வெண்பாவும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அன்னபொன்னி சொல்றாங்க, நீ ஒருத்தி தாமா அந்த வீட்டில் மல்லிக்காக இருக்கா, நீ வந்து மல்லி கூட பேசினா போதும், மல்லி முகத்துல சந்தோஷம் வந்துடும், நீயும் இல்லாமல் இருந்தேன்னா மல்லி அவ்வளோதான் நொறுங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் அம்மாவை நான் அவள் போக விட்டுருவேனா, எங்கள் அம்மா தான் என் உயிர், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமலரே அன்பு பாசமலரே அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் போதுண்டா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம், நிறைய நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடந்துடும், பக்குவமாக நடந்துடும். அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே நம்ம மல்லியோட வாழ்க்கை சந்தோஷமா போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது எல்லாமே நம்ம விஜய் கையில் தான் இருக்கு. விஜய் எப்படி கொண்டு போக போறாரு, விஜய் திரும்ப நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித பேச்சை கேட்டு ஆடுவாரா ஆட மாட்டாரா, இவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டாரா அப்படின்ற பல கேள்விகளோட தான் போயின்னு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.